வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2019 வெளிவந்த ஒயிட் ஆஸ் ஸ்னோ. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு சித்தி அவங்க ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கிறா. அவங்க சித்தி அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் அவங்க சித்தி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கப்போ எப்படியா சித்திக்கு மகளை கொலை பண்ண, ஏன்னா தன்னை விட அழகாக இருக்கிறா, யாரையும் மயக்கிறா, பாய் ஃப்ரெண்டை மயக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொலை முயற்சி பண்ணி ஒரு நாள் கடத்திட்டு போகிறாங்க ஒரு பொண்ணை வச்சு. அவருக்கு அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வீட்டில் அடைக்கிற முடியலாம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க 4-5 பேர், 2 பேர் ட்வின்ஸு. அவங்கள அவள் என்ன பண்ணுறா, அவங்களோட ஆசைக்கு அவள் இணங்கி கடைசியில் அவங்க இருந்துலாமல் முடிவு பண்ணுறா. அதுக்கப்புறம் போகும்போது இன்னொரு இடத்துல போகும்போது டாக்டரு அவங்களுடைய பல ஆட்களை ஒரு 7 பேரை அவள் சந்திக்கிறா. அந்த 7 பேரால் சந்திச்சு கடைசியில் அவங்க சித்தியம்மா அந்த ஊருக்கு தேடி கடைசியில் அந்த மகளை என்ன பண்ணாங்க, பழி வாங்கினாங்களா இல்லையே அப்படின்னு சொல்கிற படம் தான் 2019 வெளிவந்த ஒயிட் ஆஸ் ஸ்னோ. டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு வேகமாக ஓட்டிட்டு நம்ம படத்தோட ஹீரோயினி, அவங்க பேர் தான் கிளியரு. ஓட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓட்டிகிட்டு அவங்க அப்புறம் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்து அவங்க அப்பாவுடைய ஹோட்டலில் தான். அவங்க அப்பா இறந்துட்டதுக்கு அப்புறம் இந்த மெயின்டைன் பண்ணி தான் இது அவங்களோட சித்தி. அவங்க பேர் மாடு. அவங்க தான் மெயின்டைன் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய அம்மா இறந்து போயிடுவாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதோட இவங்க தான் சித்தி. ஆனால் சித்திக்கு ரொம்ப பொறாமை தான் மகளை பார்த்துட்டு அங்கே ஒரு ஆம்பளை காட்டுறாங்களா, அவர் தான் இந்த அவருக்கு அந்த மாதிரி சித்தியோட பாய் ஃப்ரெண்ட் அவர். இவங்க மறுநாள் என்ன பண்ண, ஸ்விம்மிங் பூலில் ஹோட்டல் வேலை எல்லாருக்கும் இந்த குளிப்பாங்க, நீச்சல் குளத்தில் அந்த துணி பெட்ஷீட்லாம் வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் மேலே இருந்துக்கிட்டு அந்த பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அந்த பிராண்டுன்றவன் பார்த்துருக்கான். அவன் அவங்க சித்தியோட பாய் ஃப்ரெண்டு. அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகிறாப்புல நம்ம ஹீரோயினி. அங்கே போயிட்டு நம்ம வீட்டில் போய்ட்டு மறுபடியும் அவன் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. படுத்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்ட்டு. மறுநாள் ஜாகிங் போகிறாங்க. அங்கே ஜாகிங் போட்டுருக்க போகும்போது அவங்க பாட்டு நடந்த தூரமாக ஒருத்தர் பியானோ வாசிக்கிட்டு இருக்கார். அதுலேயே அவருக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோனுக்கு இந்த பியானோ வாசிக்கணும்னா ரொம்ப ஆசை. அது கடைசியில் யாருமே அவர் கிடைக்காம போய்டும். அப்போ அங்கேருந்து ஒரு கார் வேகமாக நிற்கிது. அது நிற்கணும்னு நம்ம ஹீரோனி அங்கே ஜாகிங் வேகமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் ஒன்றுமே தெரியாது. வந்துட்டுனா அந்த கார் கிட்ட வர அவளும் வருவா, காரும் கிட்ட வரும். 2 பேரும் நேராக வந்துகிட்டே இருக்கும்போது கேஷில் அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கார் டிக்கியை திறந்து அவளை அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு அவ்வளோ கடத்திட்டு போல அந்த உருவம் என்ன பண்ணுது, காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேகமாக போயிட்டுருக்கு. யார் கடத்தினாங்களாம் எதுவுமே தெரியல. வேகமாக கார் போகுது. அங்கே போயிட்டு போகும்போது எங்கே போகுதுன்னு தெரியல. அது பெரிய அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகுது. நிறைய மலைகள்லாம் இருக்கும். ரோடெல்லாம் வளைஞ்சி ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்குது. யார் கொண்டு போகிறாங்கன்னு நமக்கு இதுவரையும் யாருன்னு ஒன்றுமே தெரியல. அப்போ பார்த்து நிறைய மரங்கள்லாம் அங்கே தூரத்தில் பார்த்தா ஒரு விலங்கு மிருகம் வந்தோடனே ஒரு பொண்ணு மாதிரி நமக்கு தெரிந்த காருக்குள்ளே அதோட கண்ட்ரோல் இழந்து என்ன பண்ணுறாங்க, அந்த காரு போய் ஒரு மரத்தில் டமால்னு மோதி உள்ள அந்த பொண்ணு மாதிரி இருக்கிற சைக்காவும் அப்படியே சைலண்டாவில். அப்போ ஆக்சிடென்ட் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, டக்குன்னு டோரை திறந்துட்டு யாரோ உள்ளே இருக்காங்க சொல்லி நம்ம எங்கேயும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம், வண்டியோட டிக்கியை திறந்துட்டு நம்ம ஹீரோயின் மெதுவாக குதித்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவேன். இந்த காருக்குள்ளே இருக்காள் அது ஒரு பொம்பளை தான். அவளும் என்ன பண்ணோம், அவளை திறத்துக்கிட்டே வராப்புல ஹீரோனி. அதை கன் பாயிண்டில் வச்சு என்ன பண்ணுறா, ஒரு இடத்துல ஓடி நிப்பாட்டிடுறாப்புல. நிப்பாட்டி நீ எங்கே ஓடுற அப்படின்னு, நீ யாருன்னு, நீ அழகாக இருக்கிறதா ஒரு இதுன்னு ஷூட் பண்ணுறாப்புல. ஷூட் பண்ணோன்னே அப்படியே மயக்க வைக்கணும்னா வேறு யாரோ அவளை ஷூட் பண்ணிவிடுவாங்க. சீனை கட் பண்ணால் ஹீரோனி ஒரு ரூமில் படுத்துருக்கும்போது அங்கே ஒருத்தன் நிற்கிறாப்புல. அவன் தான் ரிச்சர்ட்ஜு. அவன் கேட்குறான், நீ அடிபட்டு கிடந்தேன், நான் உன்னை தான் தூக்கிட்டு வந்தேன், உன்னால் ஒரு பொண்ணை கொலை பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்போ உன் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினை துவைக்க போட்டிருக்கேன், அதனால் நீ என்ன பண்ணுற, நாங்கள் தான் கேட்டினோன்னு அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மறுநாள் கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சரின்னா அவன் ரிச்சர்டு எல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவான். அப்போ மேலே என்ன சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் கொடுத்து அந்த ஷர்ட்டை எடுத்துக்கலாம், அந்த பெரிய ஷர்ட்டை அதை போட்டுக்கிட்டு சரி அப்படியே ஸ்டெப் ஏறி மாடி மேலே வர ஏதோ சத்தம், நாய் குலைக்கிற சத்தம் மாதிரிலாம் கேட்கும். மேலே பார்க்குறா. சுற்றியும் பார்க்குறோம்னா யாருமே இல்லை, புதுமையாக இருக்குது அவளுக்கு அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு. புதுசாக அப்படியே இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது அப்படின்னு. இது ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் அவள் எப்படி தஞ்சம் மூஞ்சிட்ட இவங்க ரிச்சர்டை வீட்டில் சேர்த்துட்டான். அதை முடிச்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறா. அவங்க அம்மா சித்திக்கு தான் நடுவுக்கு ஃபோன் பண்ணுறா. லைனே போகல. இங்கே இன்னொருத்தர் பார்த்தா மேலே போகிறாங்க. பார்த்தா அங்கே வின்சென்ட்னு ஒருத்தர் இருக்காப்புல. யாரும்மா நீ இங்கே இருக்கிற அப்படின்னு. அப்படியா, நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு. சரி நீ யார்
யாராவது இருந்துக்க, எனக்கு நாய்க்கு வந்து உடம்பு சரி, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோடனே, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் வரல நம்ம போகணும், நீ கூப்பிட்டு வான்னு, நான் எப்படி நான் கொஞ்சம் மருந்து போடுறேன், அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த டின்ச்சர்லாம் போடுவாங்க. போட்டு வின்சென்ட் நாயின்டா அவளுக்கு உயிர், அவனு நல்லா பயங்கர அந்த கித்தாரில் நல்லா வாசிப்பான் அவன். அதெல்லாம் முடிஞ்சோடனே சரி நீ வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் வரியா அப்படின்னு கேட்குறாப்புல வின்சென்ட்டு. அவனும் சொல்கிறான் சரி இவளுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்காமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு அண்ணன் காரணட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வர்றாப்புல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், உங்களுக்கு வாசிக்க தெரியுமான்னு கேட்டோன்னா மியூசிக் ஒன்று வாசிக்க காட்டுறான். அதுவும் நம்ம ஹீரோனி அங்கேயே தூங்கிடுறான். தூங்கிட்டு முடித்த உடனே மறுநாள் என்ன பண்ண எழுப்பி எல்லோரும் காணமேன்ட்டு ஒரு ஆள் பக்கத்தில் வந்து எழுப்புறாப்புல. யாருமா நீ இங்கேயா படுத்திருக்கா யாருன்னு கேட்குறாப்புல. அவன் நினச்சிட்டா யாருன்னு இவன் நினச்சா ரிச்சர்டு நினச்சிட்டா. ஆனால் அவன் ரிச்சர்டு இல்லை, இவன் தான் வந்து ஃப்ரான்சிஸ் அவனுடைய தம்பி. வந்து பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தவொடனே ட்வின்ஸ் 2 பேரும் பச்சை ஆசலில் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ ரிச்சர்டு கேட்குறான், ஏன் நீ ஒன்று போக சொன்ன நேற்று ஏன் போகல, நீ எதுக்கண்ட இல்லை நான் இங்கேருந்து போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்புனு ஹீரோ நம்மளும் அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துருவா. அப்போது நீ போகாமல் உனக்கு என்னடா வேணும், என்னை ஒரு 2-3 நாள் இருக்க வைங்கடா இங்கே அப்படின்னு அதை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நான் போகிறேன். நம்மளை ஏன் இவன் போக சொல்கிறான் அவன் ரிச்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எங்கே போக போகிறோம், நம்ம எங்கே இருக்கணும்னு நமக்கு தெரியலன்னு அவன் எல்லாத்தையும் தூங்கிட்டோம்லாம். மறுநாள் ஹீரோ நல்லா ஹாயாக தூங்குறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல சிந்தனைகள்லாம் வருது. சரி தூக்கமே வரமாட்டேது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அசந்து தூக்குறாங்க. மறுநாள் காலைல எலும்பி சரி வெளியே ஜன்னல் திறந்துருக்க, வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகும்போது வெளியே நம்ம வின்சென்ட் என்ன பண்ணுறாரு, அவர் தான் நாயை வச்சு கூப்பிட்டுருப்பாரு. என்ன பண்ணுறப்பா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ ஹீரோனி சொல்கிறாப்புல, நான் ஆஸ்பத்திரியில் போகிறேன் என் கூட துணைக்கி வரியா அப்படின்னு. அதோட வின்சென்ட் என்ன பண்ணணும், ஹீரோனை ஏற்றிக்கிட்டு நேராக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாப்புல. வந்து டாக்டர் இவர் தான் டாக்டர் சாம். இவர் வந்து வெட்டினரி டாக்டர். அதுக்கு வைத்தியெல்லாம் பார்த்துட்டு நீ யாருமா நீ அந்த ரெட்டையர் இருக்கான்ல அவங்க வீட்டில் தான் இருக்கிறியா, அவனும் ஆமான்னு சொல்லுவாப்புல. எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் வந்து வீட்டுக்கு நம்ம ஹீரோனியை கூட்டிகிட்டு வராப்புல. அவளும் வீட்டுக்கு வராப்புல. அப்போ இவருடைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வரா. சொல்லிட்டு வந்தால் அவரும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கார் போன போக்கில் வருது. வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க 2 பேரும் வேகமாக. கார் மெதுவாக தான் வருது. அந்த வளைஞ்சி இருக்கும் அவங்க வீட்டுக்கு. இங்கே வந்து நான் போகிற வழியில் ஒரு லைப்ரரிக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி லைப்ரரிக்கு வராங்க. அங்கே பார்த்தா புக் ஸ்டோர்லேருந்து ஓனர் வந்து அது வந்து சாம்ஸ் அந்த ஓனரு, அவனுக்கு ஒரு பையன் கூட ஒருத்தர் இருக்கான். அந்த புக்கு ஒன்று அங்கே தேடுறதுக்காக வந்துருக்கலாம்ல. அவன் அந்த சார்லஸ்ன்றவன் எல்லாம் எடுத்துகிட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க இல்லைன்ட்டு சரி வா நம்ம போய் பீர் சாப்பிட்லான்ட்டு பீர் குடிக்கிறதுக்காக ஒரு வராங்க ஹோட்டலுக்கு. அங்கே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய இருக்கும். சரி அவனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தரேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு கித்தார் ஒன்று கிஃப்ட் கொடுக்குறாப்புல சாமு. ஆமாம், ஏன்னா அவன் வந்து சாம் இல்லை நம்ம வின்சென்ட்டு. அவளுக்கு தான் சின்ன வயசுலேருந்து ஆசை. நீங்கள் வந்து கேட்குறாப்புல ரிச்சர்டு உன்னை தான் வெளியே நீ எங்கே போன, எங்கேயும் போகக்கூடாது சரி, நீ எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, எதுக்கு நீங்கள் வந்து வெளியே போனேன்னு. இல்லை வின்சென்ட் தான் கூப்பிட்டா அதனால தான் போனேன், எனக்கும் போர் அடிச்சுதுன்ட்டு. நீ இனிமேலாம் போகலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போயிடுறாப்புல. அவர் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல, அதை வாசிக்கிறதுக்காக அந்த இங்கத்தான் எடுத்து வாசிக்கிறாங்க. தூரத்தில் பார்த்தாக்கா நம்ம ரிச்சர்டு மரம் வெட்டிக்கிட்டு இருப்பான், அவனை உடச்சிக்கிட்டு இருப்பான். சரி நான் அவனை பார்க்கலான்னு நேராக வரான். ஹீரோனி இறங்கி வந்துவிட்டு அவன் வெட்டுறது ஏன் அழகையே பார்த்து ரசிக்கிறான். கிட்ட வரான். கிட்ட வந்தோன்னா அவங்க ரிச்சர்டு உனக்கு என்னடா உனக்கு நான் இங்கேருந்து போகணுமா அப்படின்னு கேச்சு என்ன பண்ணாங்க. அவ்வளோ 2 பேரும் மொத்தம் கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளே என்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அதோட வந்தோடனே இப்போ ராசி ஆகிட்டாங்க. நீ இங்கே இருன்னு சொல்லிடுறான். அப்புறம் வந்து மறுபடியும் டாக்டர் வரார், சாம் வரார். வந்து அந்த நாயை வந்து வீட்டில் பார்க்குறதுக்காக வராரு. அங்கே நம்ம ஹீரோனியும் இங்கே இருக்காப்புல. எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன்னு டாக்டர் சார் அப்படின்னு அவர் சொல்கிறா. பேசி இருந்துட்டு அவரும் ஒரு கதையெல்லாம் கேட்குறாப்புல. நீ எங்கேருந்து உனக்கு அது தெரிஞ்சா, இல்லை எங்கள் நான் அட்ரஸ் நான் தேடிட்டு எங்கள் அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி மறுநாள் தூங்குறாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு தூக்கமே வரல. அதோட என்ன பண்ணுறாங்க, மெதுவாக இறங்கி பார்த்தாக்கா கீழே ஒருத்தவங்க டிவி பார்த்துருக்கோம். அது யாருன்னு இப்போ தெரியாது. பார்த்துட்டு இருந்தவொடனே அவள் என்ன பண்ணுறாப்புல, சரி நேற்று தான் பகலில் இது பண்ணோமே, இவங்க கூட இப்போவாது இருக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒன்றா இருந்துருவாங்க. அது இருந்துக்கப்புறம் படம் பாட்டு ஒரு படம் ஹிந்தி படம் இது இங்கிலீஷ் படம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் மேலே இவன் காலை தூக்கி போடுவா. ஃபோட்டோ உடனே இவன் யார் என்னெல்லாம் தெரியாது. எல்லாம் போட்டோன்னே அவ்வளோதான். இவங்க 2 பேருக்குள்ள அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்றா போயிடுதா. அப்போ தான் அவள் கேட்கக்கூடாது அது யாருன்னு பார்த்தா ரிச்சர்டு இல்லை, ஃப்ரான்சிஸ் அவன் தம்பி. ஏன்டா நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்ட்டு, நான் சொல்கிற கட்டாயத்தில் நீ எங்களை விட்ட, தப்பாக நடந்து போச்சு, நீ என்னங்கிட்ட சொல்லிடாதுன்னு அவன் சொல்லுவாள். அதோட சரி மறுநாள் ஜாகிங் போகிறாப்புல. ஜாகிங் ரோடு நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் ஒரு சர்ச்சு ஃபாதர், நம்ம ஃபாதர் அவர். ஆமாம், அவர் தான் வந்து கில்பர்ட். அவர் கேட்குற எங்கேம்மா போகிற, உனக்கு எதாவது பிரச்சனைனா நீ வா என் சர்ச்சு பக்கத்தில் உன்னை கூப்பிட்டு போகிறேன், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல. உன் மனசில் என்ன இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லுன்னு. இல்லை ஃபாதர், அண்ணன் தம்பி 2 பேர் கூட நான் ஒன்றா இருந்துட்டேன், அது எனக்கு பார்த்து தப்பாக தெரியுது, அவங்க ட்வின்ஸு, எனக்கு ஏதாவது தண்டனை இருக்கா, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு. இது நிறைய பாவ மன்னிப்பு இது என்னமோ தப்பலாம் பண்ணுறான்னு. அப்போ ஒரு ஹோட்டலில் வந்து வேலை கேட்டு வேலை கிடச்சிரும். மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு ரிங் பண்ணோன்னா சித்திக்கு ரிங் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டேங்குது. அவங்க சித்தி 7 நாள் இப்போ ஆகிப்போச்சு. இது வரல பொண்ணு எங்கே போனான்னு கூட அந்த சித்தி அம்மா தேடாமல்
பேசாமல் இருக்காங்க. ஏன்னா சித்திக்கு தான் பொறாமை. எதுக்குன்னா தன்னை விட மகன் வந்து அழகாக இருக்காங்கன்னு. அப்போ தான் படத்தோட ஃப்ளாஷ்பேக் ஃபஸ்ட்டு இப்போ காட்டுறாங்க சீனு. அப்போ இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குல்ல, யாருக்கு நம்ம சித்தி அம்மாவுக்கும் அந்த பிராடுக்கும் ஒரு போயிட்டுருக்கா. அவர் சொல்லாது, நம்ம 2 பேரும் இவ்வளோ ஒன்றா இருந்துட்டோம், நம்ம 2 பேருக்கு ஒரு பிரேக் தேவை, நம்ம உடனே பிரேக் எடுத்துக்கோமே அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம்மா அதுவும் சரி தான், பிரேக் எடுத்துக்கோ, எனக்கு ரொம்ப இதுவாகி போச்சுன்னு அவர் முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம இதோட நம்ம பிரிஞ்சிடுவோம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னா. அப்படி பிரேக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு இவன் அப்போலாம் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வருவான். கீழே பார்த்தா நம்ம ஹீரோனி அங்கே அந்த பழைய ஃபஸ்ட்டு சீன் காட்டினாங்களா, அங்கே அவத்துக்கு ஹோட்டலில் துணியெல்லாம் போட்டுட்டு இருப்பலாம். அப்போ வந்து இவர் கணக்கு போடலான்னு சொல்லிட்டு அந்த பிரெட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு இதை வந்து நம்முடைய சித்தியும் கவனிச்சிருன்னா ஃபோன் பண்ணுறாப்புல இவர் ஹீரோயினிக்கு. என்ன ஃபோன் பண்ணுறாரு, நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும், நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், உங்கள்கிட்ட நான் பேசணும் பழகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணோம், டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, யார் இவர் தான் மேனேஜர் தான் பேசுகிறாரோ அப்படி. இந்த பிராட் பேசுனா அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்டு தானே அவர், சித்தியோட பாய் ஃப்ரெண்டு. அதோட பேசுகிறத இதெல்லாம் ஒட்டு கேட்டுருவாப்புல. நம்ம மடு ஒட்டு கட்டுறாங்க சித்தி அம்மா. ஒட்டு கேட்டுட்டு அப்போ எப்படியாவது மகளை கொல்லணும் அப்படின்ற முடிவு பண்ணுறேங்க. ஏன்னா அவள் அழகாக இருக்கிறதுனால தானே இவன் பாய் ஃப்ரெண்டு அவகிட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பார்லரில் ஒரு பொண்ணை தேடி வரா. அவள் தான் அந்த முருசல்னு ஒன்று. அவகிட்ட நிறைய பணம் கொடுத்து எப்படியாவது நீ வந்து என் மகளை வந்து நீ கொலை பண்ணி ஷூட் பண்ணிடுன்ட்டு அதில் ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு மீட் பண்ணுறாங்க. அது யார், சித்தியும் அவனும் தான். அது மாதிரி நான் வந்து என் மகளை எங்கே போனேன்னே தெரியல, நான் அவளை தேடிக்கிட்டே இருக்கிறேன், அவள் வந்து கிளியர் எங்கே இப்போ போயிருக்கான்னு தெரியல, நீ இங்கே பார்த்தா சொல்லுன்னு இவங்க 2 பேர் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே போயிருப்பா, எங்கேயாவது இதுவாக போயிருப்பா, வந்து யாரும் ஓடி போயிட்டாள் அவள் அப்படின்னு இவங்க வந்து ப்ரெசென்ட்டில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள் காரை தேடிக்கிட்டு கார் வந்து வேகமாக போயிட்டுருக்குன்னா, யார் இவங்க தான் அவங்க சித்திக்காரமாக தான் போயிட்டுருக்கோன்னா, இவர் ஹோட்டலில் தான் வேலை கிடச்சிருச்சுல. நம்ம ஹீரோனி வந்து அந்த ஹோட்டலில் வந்து வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு எல்லா கஸ்டமரும் அந்த ஊரில் வருவாங்களே, ஏற்கனவே அவர்கிட்ட பழகினவங்களாம் அவங்க எல்லாமே வராங்க. நம்ம சாம் வந்திருக்காப்புல, அவருக்கு வந்து என்ன வேணும் சார் எல்லாம் கேட்டுட்டு, எப்படி இருப்பான் புது வேலை, அவர் சொல்கிறாப்புல, நல்லாயிருக்கு இந்த வேலை, நான் இங்கேயே பிடிச்சி நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு. சாமுக்கு வந்து ஒரு அவரே சாமை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவரை சாமி கேட்குறாப்புல, வா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு, ஒரு அவுட்டிங் போகலாமான்னு. அங்கே ஒரு டான்ஸ் ஆடுவா பாடுவா எல்லாம் போனால் முதல்ல வந்து வரமாட்டேனும். சரி ஓகே டான்ஸ்லாம் ஆடி முடிஞ்சுவோம், சரி சாமி கூட நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்குவா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அந்த இடத்துல வேற ஒருத்தன் வந்து கொஞ்சம் வம்பு இருக்கிற மாதிரி வருவான். வந்துன்னு அவனை அடித்து போடுவான். சண்டை, டேய் நீ பேசாமல் போய்ட்றா, இது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வர மாதிரி இருக்கும். அது கழிச்சுட்டு அவன் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக வருவான். அவன் யாருன்னு தெரியல, கோட்டில் யாரும் டான்ஸ் பண்ணுவாங்களா ஹோட்டலில். அப்போ காரில் வந்து இருக்கும்போது சாம் பேசிட்டு அவர் வந்து கொஞ்சம் மாடலை பற்றியே பேசிட்டு வரப்பில். அப்போ பார்த்தோன்னே அவருக்கும் இவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறது. பார்த்துட்டு வரப்போகும்போது டக்குன்னு எனக்கு வச்சு அப்புறம் என்ன காருக்குள்ளேயே முத்தம் கொடுத்துக்குறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அவங்க ஒன்றா இருந்துறாங்க கார்லேயே. அவங்களுக்கு தேவையான வேலை முடிச்சுட்டு அங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் வந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட கார் முடிஞ்சிட்டோன்னே இந்த ஒரு கார் ஒன்று வரதை காட்டுறாங்க. அந்த கார் அங்கே போகுது. போன உடனே யார், நம்ம சித்தி அம்மா தான் வராங்க. வந்துல போயிட்டு இந்த மாதிரி அவங்க மகளை பற்றி தான் கேட்குறாங்க, எனக்கு தங்குறது இடம் கிடைக்குமா, வீடு ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு. அப்போ நம்ம வந்து அவரும் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, சிக்கு போங்க, நம்ம ஃபாதர்கிட்ட வந்து நிறைய ரூம் இருக்குது, அங்கே உங்களுக்கு ரூம் கொடுப்பாப்புல அப்படின்னு. அப்போ ஃபாதரை பார்க்க வந்திருக்காப்புல. நம்ம சித்தியம் வந்து கேட்குறாப்புல, எனக்கு ரூம் வேணும், நான் என் மகளை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. உங்கள் மகள் ரொம்ப நாளாக 7 நாளுக்கு மேலே ஆச்சு, அவள் இங்கே தான் எங்கேயே இருக்கா, நான் கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்துடுன்னு. அவள் பேர் கேட்டனா, அவள் பேர் கிளியர், எனக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன், நீ வா நான் அவங்க பேசியிருக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இங்கே கேட்டால் பழைய ஆல்பங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து லைப்ரரியில் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து அவர் காட்டிகிட்டே இருக்கிறாரு. அவர் எல்லாம் எடுத்து காட்டணும், சார்ஸாக எடுத்து காட்டுறாரு. ஹீரோனி அதெல்லாம் பார்த்து வந்து பார்த்துட்றாப்புல. இவருக்கும் ஒரு இடத்துல ஒரு ஃபீல் மாதிரி போகும், அது நம்ம காட்ட மாட்டேங்கிறாங்க. அவருக்குள்ள இந்த ஹோட்டலில் வந்து தூரத்துலேருந்து அவங்க சித்தியமாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவன் ஹோட்டலுக்கிட்ட வந்து இந்த ஹோட்டலில் தான் வேலை செஞ்சுருக்காப்புல நம்ம ஹீரோயினி. இங்கே பார்த்த உடனே 2 இப்போலாம் அந்த ஹோட்டலுக்கு இவன் வரப்போ நம்ம யார் இவங்க 2 பேரும் அண்ணன் 2 பேரும் வருவேன். சார்லஸும் வந்திருக்கான், ஃப்ரான்சஸும் வந்திருக்கிறான், ரிச்சர்டும் வந்திருக்காப்புல. எல்லோரும் வந்து பேசிட்டு இவங்க 2 பேரும் இவங்களோட ஒன்றா இருந்துட்டாங்க. அவங்க பழைய நினைவுகள்லாம் பேசிட்டு இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு நல்லா வேலை பார்த்துட்டு வேலை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு தான் வரணும், இங்கே வீட்டுக்கு தான் இங்கே வர்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுவாப்புல. இங்கே அவங்க பயங்கரமான நல்லா பீரெல்லாம் போட்டு ஏற்றிடுவாங்க, நல்லா தண்ணி அடிச்சிடுறாவ. தண்ணி அடிச்சுன்னா அவரு டான்ஸை வாங்கடா டான்ஸ் ஆடலான்னு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அவர் டான்ஸ் ஆடனா ஹீரோட ரொம்ப தண்ணி அடிச்சிட்டா புள்ளது அப்படின்ட்டு. அங்கே ஒரு அந்த எலித்தலை நாய்த்தலை மாதிரி இருக்கா, அதெல்லாம் பிடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு டான்ஸ் ஆடுவா. ரொம்ப போதை ஏற்றி விட்டுட்டாங்க. இங்கே பார்த்தா நம்ம வின்சென்ட் வந்து நல்லா வீசி அந்த கித்தார் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. நாய் பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருடைய பொழுதுபோக்கே
வந்து அந்த கித்தார் நல்ல போதையில் இருந்த உடனே நம்ம ஹீரோனி அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. இவளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாலே அந்த கித்தாரு, அந்த கித்தாரை வச்சுட்டு நம்ம ஹீரோனி வாசிச்சுட்டு இருப்பாப்புல. அது ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு பிடிக்குனால அந்த கித்தாரை வாசிச்சுட்டு அதில் உள்ள மியூசிக்லாம் அவ்வளோ லைக் பண்ணுறா. அதை அப்போ இது கூட இருந்து அவன் வின்சனும் கேட்பான், அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நல்லா காலையில் வந்து பொழுது விடிய போகும்போது அப்போ பார்க்கும்போது நம்ம பார்க்குறாங்க, மறுநாள் நம்ம ஹீரோனி வந்து ஜாகிங் போயிட்டுருக்காங்க. ஜாகிங் போயிட்டுருக்கும் முன்னே அவங்களுக்கு தான் எப்போ அப்போ வந்து இந்த வழியில் அந்த வரானா அவன் வந்து அந்த புக் மாஸ்டர் அந்த சார்லஸோட பையன் அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் சிமெண்ட்டு அவன்கிட்ட பேசிட்டு போகும்போது டக்குன்னு அவளை பிடிச்சி நான் அப்புறம் ரோட்டில் முத்தம் கொடுக்க போனான். அவன் என்ன பண்ணான், அவனை தள்ளி விட்டுட்டு நேராக போயிடுவாள். நேராக போய்ட்டு சர்ச்சு ஃபாதர்கிட்ட வருவாள். ஃபாதர், நான் வந்து இப்போ திரும்ப 2 பேர் இன்னொருத்தர் அந்த சாமி கூட நான் ஒன்றா இருந்துட்டேன், 3 ஆகிடுச்சு ஃபாதர், எனக்காக பாவ மன்னிப்பு கொடுங்களேன்ட்டு. இதோட நான் இந்த ஊரை விட்டே போக போகிறேன், இங்கே இருந்தால் நிறைய தப்பு பண்ணுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு ஒன்று. நீ அதெல்லாம் இதுக்கெல்லாம் முயஞ்சிட நீங்கள் போகாத, அதெல்லாம் வந்து எத்தனை உலகத்தில் என்னென்னமோ நடந்துருக்கு. டக்குன்னு அம்மா வந்தவர் உன் பொண்ணு வந்து அங்கே வந்துட்டா பற்றியா. அப்புறம் சித்திகளை வந்து பொண்ணை ஒப்படைச்சிட்றாப்புல நம்ம ஃபாதரை குறைஞ்சி நீ எங்கே உன்னை தேடாமல் நானும் எங்கெங்கேயோ போனோமா, என்னை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல, ஒரு பொண்ணு விரட்டிகிட்டே போச்சு, ஷூட் பண்ணிச்சு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு மொபைல் மெசேஜெல்லாம் காட்டி எல்லாம் பண்ணதை இவன் தான் எப்படியாவது தான் மகளை கொலை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மெயின் காரணமே அழகு, இவன் வந்து என்னோட அழகாக இருக்காளன்ட்டு. சரிவா நம்ம காரில் எடுத்துகிட்டு போகலான்ட்டு காரை கரெக்டாக ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு மேட்டில் கார் நின்று போச்சுமே கொஞ்சம் வண்டியை தள்ளுமான்னு தள்ள சொல்லுவா. ஏன்னா தள்ள சொல்லணும்னா அப்படி கீழே தள்ளி விட்டுடலாம்ல அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சித்திக்காரிக்கு. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவான், கிட்ட கொஞ்சம் முயற்சி பண்ணி சரி தள்ளிடலான்னு சுற்றி முற்றி அவள் பார்க்குறாப்புல. யார் நம்ம சித்தியம்மா பார்க்குது, யாருமே இல்லைன்னு அவளை தள்ளி விட்டுருமா அந்த பள்ளத்துக்குள்ளேன்னு. அங்கே பார்த்துருக்கும்போது சுற்றி பார்க்குறா பாருங்க. அவள் பார்த்தோன்னே ஹீரோனி வந்து வெகுளிப்பான் சொல்ல பார்த்தா மோட்டர் பைக்கில் அங்கேருந்து வரும். பார்த்தோன்னா ஃபாதர் வந்து என்னமா பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஃபாதர் வண்டிங்க நின்று போச்சு அப்படியா, நானா ஹெல்ப் பண்ணவா, இல்லை இப்போ சரியாயிடுச்சு ஃபாதர் வாங்காமல் போகலான்ட்டு அதோட அம்மா கூட்டிகிட்டு வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோன்னா மறுபடியும் எப்போவுமே ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு போனால் தூரத்துலேருந்து நம்ம சித்தி அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. இவருடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்துருக்காங்க. நிறைய போனால் லைப்ரரி போகிறாப்புல. லைப்ரரியில் போனோன்னா அங்கே சார்ஸ் சொல்கிறாப்புல, நீ வந்து நான் உங்கள்கிட்ட தப்பாக நினைத்துனா நீ என் மகன் வந்து ரொம்ப சந்தேகப்படுறான் அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லணும், அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு. அவர் நம்ம ஹீரோனி மேலே அவன் தான் ஒரு கராத்தையில் அவன் கராத்தா பண்ணிகிட்டு இருப்பான். நல்லா பாக்ஸிங் போட்டு இது பண்ணிட்டு இருப்பான். ஹீரோனியை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா அன்றைக்கி ரோட்டில் போகும்போது இவர் ஒரு முத்தம் கொடுக்க போனார்ல அந்த செலமெண்ட்டு, முத்தம் கொடுக்க போனோன்னு நீ எதுக்கு இங்கே வந்தேன், இல்லை உங்கள் அப்பாலாம் எதெல்லாம் பண்ணலை, நல்லவர் தான் உங்கள் அப்பா, நீயும் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கும்போது டக்குன்னு இவனுக்கு இந்த இடத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணாப்புல ஹீரோனி கொடுத்து அங்கேருந்து முத்தத்தை கொடுத்து இவனு அசந்து போயிடும். எந்த எதுவுமே எதுவும் இல்லை. அவள் அங்கேருந்து வெளியாகி கீழே வந்ததில் சமாதானம் ஆகிடுச்சு, பாப்பா மேலே எந்த சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து ஸ்டெப்லேருந்து மெதுவாக கீழே இறங்கி வரா. கீழே இறங்கி வந்துட்டு நான் எங்கே போகிற நேரம் மறுபடியும் வீட்டுக்கு தான் போனோம். அங்கே வந்து நான் மறுபடியும் கீழே வராப்புல. கீழே வந்தோன்னா அங்கே அப்படியே உன் பையன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் நான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவரு என்ன பண்ண சொன்னதுக்கப்புறம் டப்புன்னா வீரனை பிடிச்சி அவளை பிடிச்சி நான் கண்ணத்தில் அடின்னு அடிச்சா, என்னடா பண்ணுற நீ, இப்போ தான் உன்னை நல்லவன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ என்னடா என்னையெல்லாம் தொடர அப்படின்னா, இல்லை நான் சும்மா அவனை அடித்து அங்கே ஒரு கட்டை இருக்கு அடி, என் முதுகுலே அடின்னு அந்த கட்டையை எடுத்து அவனை அடின்னு அவரே அடிக்க சொல்லுவார். அவர் அடிய வேண்டி என் பையன்கிட்ட மட்டும் சொல்லிட்டாதான் மானம் போயிடும், நான் உன்னை தொட்டதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் பேசுவான். அப்படி சொல்லிவிட்டு அடியை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலாம். அதோட நம்ம சைக்கிள் எடுத்து நம்ம ஹீரோனி போயிட்டே இருக்காப்புல. சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் வந்துகிட்டே இருக்குது. கார் யார் வந்துட்டு இருக்குன்னா நம்ம சாம் தான் வராப்புல. என்னம்மா எங்கே போயிட்டுருக்கேன்னு, இல்லை நான் வீட்டுக்கு போயிருக்கேன். சரி சைக்கிளில் வருன்ற வண்டியில் ஏறு, நம்ம வண்டியில் போவோம். அதை இவங்களுக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன எங்கே போகிறேன்னா அவள் சொல்கிறா, எனக்கு வந்து கித்தார் வாசி தான் ரொம்ப போட்டேன், கித்தார் தொடக்க நான் போகிறேன் அப்படின்ட்டு அதை நேரம் எங்கள் வீட்டுக்கு தான் வராப்புல. நான் பார்க்க போகிறேன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாப்புல. வீட்டுக்கு வந்து அங்கே வின்சென்ட் இருக்கார். வின்சென்ட்லாம் பார்த்து பேசிட்டு நல்லா ஹாப்பியாக இவங்க தான் சந்தோஷம் ஒன்றா ஆகிட்டாங்களே, வாசிப்பு இல்லாமல் மறுநாள் ரூமில் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லைஃப் இப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு அப்படி வின்சென்ட்கிட்ட வந்து நான் வாசிக்கிறேன் கரெக்டாக நீ பாரு அப்படின்ட்டு இவர் சொல்லி கொடுக்குறாப்புல. அவள் சொல்ல நம்ம ஹீரோனியும் வாசிப்பும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். பக்கத்து நாய் காவலுக்கிற மாதிரி ஆகிருக்கும். அதோட மெசேஜ் பண்ணுறாப்புல, யார் அவங்க அம்மா தான் மெசேஜ் பண்ணுறேன், நீ எங்கே இருக்கிற, நான் உன்னை பார்க்க வரப்போகிறேன் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஒரு ஆப்பிள் இருக்கும், ஆப்பிள் என்ன பண்ணுவாப்புல சித்தியம்மா ஏதோ விஷத்தை ஊசியில் வந்து விஷம் நினைக்கிறாரு, விஷத்தை சிரிஞ்சில் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல் சிரிஞ்சு எடுத்து அந்த ஆப்பிளில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாப்புல.
அந்த ஆப்பிள் முன்னாடி அந்த ஆப்பிளை யார் சாப்பிட்றாங்களோ நம்ம செத்து போயிடுறாங்க. முடிச்சுட்டு பிக்னிக் வராங்க. வந்ததுக்கப்புறம் மகா குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்கும்போது சித்தியம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்பிளை எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த விஷம் போட்ட ஆப்பிளை வந்து தான் மகா கிட்ட கொடுக்குறாப்புல. இந்த இது நீ சாப்பிடணும். ஆனால் ஹீரோனி சாப்பிடாம போகிற நேரத்தில் டக்குனு அங்கே சலன்னு ஏதோ ஆடுற மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ ஹீரோனி அதே பார்த்தா அந்த இடத்துல நம்ம சிலமெண்ட் வந்துடுவோம். என்னடா இங்கே வந்திருக்கேன், இல்லை நான் வந்து ஃபிஷிங்காக வந்தேன்ட்டு. அப்போ இந்த ஆப்பிளை சாப்பிட்ணுன்னு கொடுத்தோன்னே ஹீரோனி அதெல்லாம் வேண்டாம், நான் நம்மளுடைய பிரைவேசி இவன் கெடுக்க வந்திருக்கான், நம்ம பிக்னிக் வந்திருக்கா, இவனை யாரும் கூப்பிடவே இல்லைன்னு கோபமாக பேசிடுவாப்புல. ஏன்னா எங்கே இந்த ஃபெயிலியர் ஆகி போச்சுல, இந்த அந்த படத்துக்குன்னா ஹீரோனி செத்து போயிடுவா. அது மிஸ் ஆகி போச்சுன்னு அவன் அந்த வெறுப்பில் என்ன பண்ணுவான். அப்போ அவன் பாட்டு கோச்சிட்டு போயிடுவானா. அப்போ படத்தை என்ன பண்ணுவா, அப்படியே வச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஃபால்ஸ்லேயே ஒரு வருஷம் யோசனை பண்ணுவாள். என்ன பண்ணுவான், ஏன் சித்தி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு பழத்தை கொடுத்தா என்ன, சித்தி இந்த பழத்தை எங்கேயே வச்சு பார்த்துங்க, நான் போய் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அவன் கோச்சிட்டு போகிறான்னுட்டு. அங்கே போனால் சித்திக்கு வருமே பெரும் கோபம். இந்த முறையும் மிஸ் ஆகி போச்சு, துப்பாக்கியில் மிஸ் ஆகி போச்சு, காரில் மிஸ் ஆகி போச்சு. அந்த ஆப்பிள் தூக்கி அப்படியே தூக்கி பீசு கோவத்தில் போடுறான். கோவத்தில் அங்கே போட்டோடனே அவளுக்காக மூஞ்சி இது வெந்து போயிடும். அப்போ அங்கே ஒரு எலி வந்து அது அந்த ஆப்பிளை தின்ட்டு எலி அணில் அங்கேயே அந்த அணில் செத்து போயிடும். அப்போ எந்த அளவுக்கு பாய்ச்சல் விஷம் பாருங்கள். இதை மட்டும் ஹீரோயினி சேர்த்துருந்தா ஹீரோயினி அந்த இடத்துலேயே காலி. இங்கே என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து சிமெண்ட்டு நம்ம ஹீரோயினியும் அவங்க 2 பேரும் என்ன ஜாலியாக இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஒன்று முன்னே குளிச்சுட்டு கிழிச்சு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கோம். எல்லாம் இதை வந்து ஃபோன் பண்ணிவிட்டு யார்கிட்ட சொல்கிறாப்புல, நம்ம சித்தி அம்மா அவர் லவர்கிட்ட சொல்கிறாப்புல, நம்ம தான் நம்மளை கை விட்டு அவள் போயிட்டா, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவள் 2 பேரும் அங்கே ஒன்றா இருக்காங்க அப்படின்னு. இங்கே வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த டான்ஸ் பார்ட்டியில் எல்லோரும் இருக்கிறாங்க. ரிச்சர்டு, ஃப்ரான்ஸு, வின்சென்ட்டு, சாமு, ஆமாம் மொத்த பேர் கூட டான்ஸ் ரொம்ப கலகலன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது. வந்த பார்த்தா இப்போ தான் அங்கே எடி சித்தியம்மா என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு சித்தியம்மா உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே இவ்வளோ ஆனந்தமாக இருக்கல, அழகாக பார்க்க தான் சித்திக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது ஒரு கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்ற அந்த பிளானில் தான் சித்தி உள்ளே வந்திருக்கா. உள்ளே வந்தோன்னே சரி இவளுக்கு ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரிங்க்ஸில் நம்ம ஏதாவது கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாப்புல, சித்தியும் கூப்பிட்றா, வாங்க சித்தி டான்ஸ் ஆடுவோம்ட்டு. அவள் பண்ணுறா, நீ ஆடு தான் வரேன் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா நம்ம வின்சென்ட் ஒரு பக்கம் நம்ம ஹீரோனியை பிடிச்சிட்டு அந்த மாதிரி டான்ஸு, அப்புறம் ரிச்சர்டு ஒரு பக்கம், ஃப்ரான்சஸ் ஒரு பக்கம், சிலமெண்ட் ஒரு பக்கம், எவ்வளோ பேர் எல்லாம் அந்த 7 பேர் கூடயும் கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கு. அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கோம் அந்த டான்ஸு, பாட்டு, மியூசிக் எல்லாம். இதை பார்த்துட்டு சித்தி என்ன பண்ணுவாப்புல, 2 ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வராப்புல. வாங்கிட்டு வந்து சரி அவளுக்கு ஒன்று கொடுத்து நைஸாக யார் பார்க்கும்போது வந்து அந்த ட்ரிங்க்ஸில் ஒன்றில் விஷத்தை கலக்கிறா. விஷத்தை ஊற்றுறா பாருங்க, தண்ணி மாதிரி விஷத்தை ஊற்றி இதை கொடுத்துட்டா அவளை இங்கே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, ஊற்றுறா. எல்லாம் ஊற்றிட்டு கையில் மெதுவாக தான் எடுத்து வரும்போது இந்த குணப்பம் சிலமெண்ட் வந்து தட்டி விட்டுருனா அப்போ எதிர்பார்க்காம அந்த விஷம் இது முடிஞ்சிடும். அப்பவும் விட மாட்டாவில், திரும்ப வேறு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோனியை கொடுத்துட்டு மயக்க அடிக்க வச்சிருவா. அடிச்சுட்டு யாரும் உள்ள ஒன்றும் இல்லை நான் கூட்டு போடுறா, அவளுக்கு மயக்க மாதிரி வந்துருச்சுன்னு அவளை பாதி குடிக்க வச்சிட்டாலே, அது மாதிரி சாவர நிலைமைக்கு விஷத்தை கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி என்ன பண்ணுவோம்ல, நம்ம சித்தியம்மா அப்படியே நைஸாக அவளை கூட்டிக்கிட்டு நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற பார்ட்டிலேருந்து அரைவாசியாக முடிச்சுட்டு வந்தோன்னா நேராக கார் ஓட்டிட்டு வேகமாக கார் வந்துக்கிட்டு இருக்கு. வரப்போகும்போது சித்தியம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோனி நம்ம கவுத்திறந்துட்டு அவள் அப்படியே இந்த காற்றை இது பண்ணி சுவாசிச்சுட்டே வந்துக்கிட்டே இருக்கிறா. அப்போ தான் சுற்றி போடலாம், ஏண்டி உனக்கு இவ்வளோ அழகான இருக்கிற திமிர்னால என்னுடைய பாய் ஃப்ரெண்டையே நீ இது பண்ணி வச்சுக்கிட்டியா, உனக்கு இதான் மரணம் இதான்னு சொல்லி டோரை திறந்துட்டு அப்படியே பண்ணி கொஞ்சம் கூட பாசம் கூட புருஷனுடைய பொண்ணுன்னு கூட நினைக்காம அப்படியே கீழே பொத்துலையும் தள்ளி விட்டுறாப்புல சித்திக்காரி. அவ்வளோதான் நம்ம ஹீரோனி அந்த பெரும் பாதாள பள்ளத்தில் கீழே உழந்து அப்படியே நம்ம தூரத்துலேருந்து காட்டுறாங்க. இறந்து போன மாதிரி தான் நம்ம காட்டுறாங்க. அவ்வளோ தூரத்தில் வந்து யாராவது பொழப்பாங்களா, அது வந்து காரை நிப்பாட்டிட்டு இந்த சித்திக்காரி வந்து இறங்கி பார்க்குறாப்பா, தூரத்தில் கிடக்கு சகப்பாக கிடக்குது. அதோட பாவமன்னிப்பு கேட்டு சர்ச்சைக்கு வரும்போது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த துணி வந்து ஓரத்தில் பட்ட உடனே அந்த இடத்துல எரிஞ்சி அவளும் செத்து போயிடுறாப்புல சித்தி அம்மாவும். இங்கே வந்து நம்மளை ஆஸ்பத்திரி இந்த 7 பேர் இவளை கூப்பிட்டு வந்து செத்து போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கால, அவ்வளோ பேர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோனிக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இறந்து போயிட்டான்னு முத்தம் கொடுக்கல, ஆனால் இவங்க தான் காப்பாற்றி வந்தாங்க. இவங்களுடைய இந்த முத்தத்தில் இவங்களுடைய அன்புனால் அவள் வந்து நம்ம ஹீரோனியை பொழைச்சிக்குவா அப்படின்னால எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தா ரொம்ப அழுவியாக சோகமாக அழுந்திருக்கும். எல்லாருமே அவள் கூட வந்து எல்லாமே ஆசையாக ஒன்றா இருந்தவங்க தான். இருந்துகிட்டு இருக்கும்போது அவளுக்காக உயிரையும் கொடுக்க துணிஞ்சவங்க. கடைசியில் இப்போ பார்த்தா வந்து அவள் வந்து மரணப்படைக்கையில் இருக்காளே அப்படின்ட்டு அவளுக்கு வந்து இது ஆறுதல் சொல்லுவீங்க. பார்த்தா அவன் ஃபாதர் கூட வந்து மொத்தம் அந்த 7 பேர், அந்த 7 பேரால் வந்து அவள் திரும்ப வந்து உயிர் பழிச்ச மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா அசந்து தூக்கிட்டு இருக்கும்போது
நினச்சி பார்க்க போகும்போது அங்கே பாருங்கள் அந்த வரிசையாக அந்த 7 பேர் இருக்கான். 7 பேரையும் பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. அதோடு இந்த படத்தை இதோடு இந்த இடத்துல முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட கமெண்ட் எதுவும் தெரியப்படுத்துங்க. அதாவது ஒரு பொண்ணு தான் அழகு அதிகமாக இருக்குன்னு அவன் சித்திக்காரியை வந்து கொலை பண்ணதுக்கு ஆளை எண்ணிச்சிருக்கா பாருங்கள். அதுதான் அது ஒரு பெரிய தப்பு உதாரணம் இதுதான். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.